You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்று இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலே ரொம்ப சுவாரஸ்யமா என்ன அப்படின்னா, மலையில் செய்யப்பட்ட பிரசங்கம், மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியை இப்போ தியானித்து வரோம். போன எபிசோட தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த எபிசோட பார்க்குறவங்க போன எபிசோட கூட நீங்க பாருங்க, நிறைய காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல ஏராளமான காரியங்கள் போன பகுதியில பேசப்பட்டிருக்கு. இந்த பகுதியில 3ஆம் வசனத்திலிருந்து அவர் போதித்த காரியங்களை குறித்து பேச போகிறோம். போன எபிசோட்ல பேசும்போது நிறைய புதிய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு, ஒருவேளை நம்ம பைபிள வாசித்திருக்கிறோம், இந்த மாதிரி வாசித்திருக்கிறோமா, இந்த கோணத்துல யோசித்து வாசித்திருக்கிறோமா அப்படின்றத அந்த நிகழ்ச்சிகளையே போதகர்கள் வந்து பேசும்போதுதான் நமக்கு அந்த யோசனைக்குள்ள ஆவியானவரை கொண்டு போகிறார். அப்போ நிறைய ஆழமான சத்தியங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நாமும் போதிக்க வேண்டும், நாமும் இதுல போதிக்கப்பட்டு ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த உலக வாழ்க்கையில கடந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் இவைகள் ஆவியானவர் மூலியமாய் நமக்கு பேசப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில, இந்த பகுதியில இன்னும் சுவாரஸ்யமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்மத்தில முதலாவது ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவராய் பேசுகிறதை கேட்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். போன எபிசோட்ல 1-2 வசனத்தினுடைய பின்னணியை நாம் அங்கே கேட்டோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து அவர் பேச ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு அவர் மலையின் மேல் ஏறினார். அப்படி என்று சொன்னால் ஒரு உயரமான ஒரு இடத்திற்கு அவர் போனார். காரணம், ஒரு உயரமான இடத்துல பேசுகிறவர்கள் இருந்தா தான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கேட்க முடியும் என்பதற்காக அவர் திரளான ஜனங்களை கண்டு ஒரு உயரமான இடத்திற்கு போனார். இஸ்ரவேல் தேசத்துல இதே உயரமான இந்த மலையின் மேலதான் 5 அப்பமும் 2 மீன்களும் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்ட இடமும், இந்த பாக்கிய வசனங்களை உபதேசித்து சொன்ன இடமும் கலிலேயா கடல் அருகாமையிலே இது இருக்கிறது. இந்த உயரமான மலையின் மேலிருந்து நீங்க கீழே பார்த்தீங்கன்னா கடலை அப்புறத்திலே நாம் பார்க்க முடியும். கலிலேயா கடலுடைய ரொம்ப சுத்தமான அந்த கடலை நாம் கண்ணாடியை போல இருக்கிற அந்த கடலை நம்மால காண முடியும். ஆனால் சமவெளியிலே பார்க்கும் பொழுது ஒரு உயரமான ஒரு மேடான ஒரு இடமாகத்தான் அது காணப்படுகிறது. இக்காலத்துல நாம் நினைக்கிற வண்ணமாக அது ஒரு உயர்ந்த ஒரு மலையை போல அல்ல. இஸ்ரவேல் தேசத்திற்கு பிரயாணமாய் போனவர்களுக்கு தெரியும். தெய்வ கிருபையினால நாங்களும் அந்த இடத்திற்கு போயிருக்கிறோம். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களும் நேரடியாக காணும் பொழுது வேத வசனங்கள் உண்மை சத்தியம் என்பதை ஜாக்கிரபிக்கலா நம்ம அந்த எவிடன்ஸோடு நம்மால உணர முடிகிறது. தேவ மகிமையை வசனத்தின் வழியாக காண முடிகிறது. அப்போ வெறும் சீஷர்கள் மாத்திரம் அவரிடத்தில் வரவில்லை, சீஷர்களும் அங்கே வந்திருந்தார்கள், திரளான ஜனங்களும் அங்கே வந்திருந்தார்கள். ஆகினாலதான் நம்ம கீழே 7ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ ஜனங்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். திரளான ஜனங்களை கண்டு தான் அவர் மலையின் மேல ஏறினார். நான் ஏற்கனவே முதல் எபிசோட்ல பேசினேன். 5, 6 இந்த 7ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் வரைக்கும் மலையினுடைய அநேக உபதேசங்களை ஒவ்வொரு தலைப்பாக, இதை நம்ம பார்த்த அநேக தலைப்புகள் உண்டு, ஒவ்வொரு தலைப்பாக நம்மால பார்க்க முடியும். இங்க முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே ஒரு எளிமை இருக்க வேண்டும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் என்ன? இதற்கு மகிழ்ச்சி என்ற அர்த்தம். கிரேக்க வார்த்தையிலிருந்து இது மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்று அர்த்தம். மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு உணர்வு, பிரசன்னத்தில் கிடைக்கிற ஒரு உணர்வு தான் மகிழ்ச்சி. அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, கிரேக்க புதிய ஏற்பாட்டில் 50க்கும் அதிகமான முறை இந்த பதம் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலும் லூக்காவிலும் 28 முறைகள் இது எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல
7 முறை பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது நித்திய தேவனுடைய பேரன்பை நாம் எவ்விதமாக பெற முடியும் என்பதை இந்த பாக்கிய வசனங்கள், ஆசீர்வாதம் உள்ளவர்கள் யார், மகிழ்ச்சிக்குரியவர்கள் யார்னா தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்தை காண்கிறவர்கள் என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக காண முடிகிறது. அதாவது தேவனோடு ஒட்டப்பட்டவர்கள் தான் தேவனுடைய மகிழ்ச்சியை காண்பார்கள் என்பதையும் இந்த வசனங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது பாக்கியவான்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை அவர் பேசும்பொழுது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். லூக்காவின்ல கூட 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இயேசு பேசும்பொழுது சொல்லுகிறார், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களுக்கே அதிக பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பாக்கியவான்களை குறித்து, ஆசீர்வாதம் உள்ளவர்களை குறித்து வேதத்தில் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துல கூட இந்த பாக்கியவான்கள் என்கிற அந்த வார்த்தை ஆசீர்வாதமான நிலையை காட்டுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கூட 12ஆம் அதிகாரத்துல 1, 2, 3ஆம் வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்பதை இந்த ஆசீர்வாதம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரே வார்த்தைக்குரியதாய் இங்கே காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதுமாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புள்ளின் பூவை போல ஒழிந்து போவான். ஐஸ்வர்யவான் தான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறான் முழு வேதமே நமக்கு சொல்லுதுன்னா, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அதாவது கிருபை அளிக்கிறார். அப்போ ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து அவன் மேன்மை பாராட்ட வேண்டும், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது என்று அநேக வார்த்தைகள் வேதத்தில் சொல்லுகிறது. ஆவின் எளிமையை குறித்து வேதம் மிக திட்டம் தெளிவுமாய் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் ஆவியிலே ஒரு எளிமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், ஒரு தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் தான் உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரியவர்கள், அப்படி இருக்கிறவர்கள் தான் உண்மையாகவே பேறு பெற்றவர்கள், அப்படி இருக்கிறவர்கள் தான் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ஆவியில் ஒரு எளிமை இருக்க வேண்டும். சில பேரு தங்களை குறித்தே ரொம்ப தாழ்மையா சொல்றது போல ஒரு பெருமை பாராட்டுவாங்க, ரொம்ப தாழ்மையில் ஒரு பெருமை. இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அநேக வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் கவனியாரோ என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆவியிலே ஒரு எளிமை இருக்க வேண்டும். அந்த எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துக்கான காரியங்களை ஒவ்வொன்றை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. இந்த வசனத்தை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நம் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் இப்போது நம் மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நாம வசனங்களை படிக்கும்போது, ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தையை படிக்கும்போது வித்தியாசமான விளக்கங்கள் கிடைக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகம் யாருக்கு? இங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, நான் எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் பரலோகம் போக முடியும்? அதற்கு இந்த வசனத்திலேயே ஆதாரம் இருக்கு. ஆவியில் எளிமையா இருக்கணும். அப்ப இந்த ஆவியின் எளிமை, பாக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு லத்தீன் பாஷையில பீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. BEATUS, பீட்டஸ். இது லத்தீன் அந்த பாஷை.
அதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா தெய்வீக சந்தோஷம், பரிபூரண ஆனந்தம். தெய்வீக சந்தோஷம், பரிபூரண ஆனந்தம். என்ன அர்த்தம் சொன்னா தாழ்மைக்கு அடையாளம். ஆவியில் எளிமை என்பது தாழ்மைக்கு அடையாளம். இப்ப இந்த தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற விஷயத்தை உலகம் என்ன சொல்லுன்னா அவன் கோழை, இவன் பயந்தாங்குழின்னுவாங்க. இது உலகம் எதிர்பார்க்கிறது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, கம்பீரமா நிக்கணும், நெஞ்ச நிமித்தி பேசணும், அப்படி இருக்கணுங்கிறது. ஆனா இது ஆவிக்குரிய காரியம். இந்த மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது உலக ரீதியில் அதே போல நம்ம வாழக்கூடிய கூடாது, ஆவிக்குரிய தன்மை. அதுதான் என்னுடைய உள்ள அர்த்தங்கள். இயேசு கிறிஸ்து அந்த வருகையில் வந்ததே, ஒருவேளை ரட்சகரா வந்திருந்தாலும் இவர்கள் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ராஜாவாக வந்து மேசியா, அதான் மேசியா வந்து ராஜாவாக வந்து சண்டை போடுவோம், ரோமர்களிலிருந்து நம்ம விடுவிப்பார் என்ற நோக்கத்தோட தான் இவரை பாக்குறாங்க. அதனாலதான் இவருக்கு பின்னாடியே சுத்துறாங்க. ஆனா இவர் வந்து எளிமை உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய் தன்னை வெளிப்படுத்து. அதுதான் அவங்க உலக கண்ணோட்டம் வேற, உன்னதரின் கண்ணோட்டம் வேற. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வந்த நோக்கமே தெய்வீகத்தை நிலைப்படுத்த, பரலோகத்தை ஸ்திரப்படுத்த, அல்லது பரலோகத்திற்கு ஜனங்கள் யார் போக முடியும், அந்த விளக்கம் தான். நோக்கமே ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக. அப்போ பொதுவா மனுஷனுடைய வாழ்க்கை அந்த பெருமைங்கிறது மனுஷ இயல்பு. ரோமர் 6:6 படிச்சு பாத்தீங்கன்னா அதுல அவர் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவத்தை சொல்றார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் பெருமை, நடையில் பெருமை, உடையில் பெருமை, அந்த பெருமையை தான் காட்டுவாங்க. இது இயற்கை தான், இதுல மாற்ற முடியாது. ஆனா இந்த உபதேசத்துக்குள்ள ஆவியில் எளிமை என்று வரும்போது முற்றிலுமாக சிலுவையில் அறையப்பட்டோம் அவரோடு கூட, அந்த நிலைக்கு வந்தால்தான் இந்த நிலைமை, இந்த ஆவிக்குரிய நிலைமை வரும். இன்னும் தாழ்மைன்னா என்ன, எளிமையான நிலைமைன்னா, இன்னைக்கு என்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஆங்கிலம் பேச மாட்டேன், ஆங்கிலம் புரிந்து கொள்ளுவேன், சில வார்த்தை சொல்லுவேன். எனக்கு ஆங்கிலம் பேச முடியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு என்ன நான் காட்டிக்க கூடாது. இது எளிமை அல்ல, இது தாழ்மை அல்ல. ரோமர் 12:3 அதுல என்ன சொல்லியிருக்கு, ஒரு மனுஷன் உனக்குரிய தகுதி என்னன்னு உனக்கு தெரியும்பா, அதுக்கேற்றபடி உன்னுடைய பிஹேவியர், உன்னுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் அதுக்கேற்றபடி இருக்கணும். உனக்கு ஒண்ணுதான் தெரியும், 10 தெரியும்னு பேசாத. அப்போ உனக்கு என்ன அளவு, அந்த அளவுல நீ பழகி பேசி பண்ணும்போது உன்னுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. ஆனா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சது போல போறது, அதுதான் என்ன பெருமை. எளிமை அல்ல, எளிமைக்கு எதிர்ப்பதமான பெருமையின் காரியம் அது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, மாயமான தாழ்மை கூடாது. சில ஐயா சொன்னாரு, அப்படியே ஒரு மாதிரி தலைவணங்கி தாழ்மையா இருப்பது போல. ஆனா உள்ளத்துல என்ன சொல்லுவாங்க, மகனு, நடைமுறையில் உச்சரிக்கிற வார்த்தை. ஓகே, அந்த பார்க்கும்போது பார்வை உள்ளத்துல நல்லா இருக்கிறது போல அந்த நடிப்பு, அப்புறம் உள்ளத்தின் துடிப்பு வேற. அது வேண்டான்றார் ஆண்டவர். மாயமான தாழ்மையெல்லாம் வேணாம். வசன ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பா நாம யாருன்னு நமக்கு தெரியும், நம்முடைய நிலை என்னன்னு. ஆண்டவர் தாழ்மை உள்ளவன் யாரு, எளிமை உள்ளவன் யாரு, பரலோகத்துக்கு போகக்கூடியவன் யாருன்னா, என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, என் ஆண்டவர் சொல்றபடி அவர்தான் என்னால முடியும், அவர் சொல்ற வார்த்தையின்படி நான் நடந்தாதான் என்னால முடியும். ஏன்னா யோவான் 15:5 ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார், ஹலோ, என்னால அன்றி ஒன்னால ஒண்ணும் வேகாது, என்னால அன்றி உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப நீ இயேசுவை பின்பதான் அவரோடு நீ பரலோகம் போகணும்னா, பரலோகத்திலிருந்து வந்தவர் அனுபவத்தோடு கற்றுக் கொடுக்கிறார். அவர் வார்த்தையை உள்ளத்திலே சுமந்து கொண்டு அவருக்காக, ஏன்னா எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனுஷன் போடும் வேஷம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்றபடி இந்த இதயம் ஆயத்தமாக. யோபு பெரிய ஐஸ்வர்யவான், எல்லா தாழ்மையுள்ளவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா,
இழப்பை சந்திக்கும் போது அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்துவான். யோபு 1:21-22. எல்லா வசதி இருந்தது, அதன் மேல அவன் கவனம் வைக்கல. இழப்பு வந்த போது இந்த வாயில ஜாக்கிரதையா இருந்தான். என்ன, அவன் இருக்கிற நிலைய வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த வாயினாலே கர்த்தரை தூஷிக்கல. எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கர்த்தரை தூஷிக்க மாட்டாங்க, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர விரும்புவாங்க. பவுல் படிப்பாளி, பட்டதாரி, சிறந்த மனுஷன். அவரை போல ஊழியம் செய்தது யாரும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு வந்ததெல்லாம் வேதனை தான், அவருக்கு வந்ததெல்லாம் பாடுகள் தான். ஆனா அவர் உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தி வச்சிருந்தார் சொன்னா, எப்படி பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்? எந்த நிலை வந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இது ஆவியின் எளிமை. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பிலிப்பியர் 4:11-12 பவுலின் தாழ்மை, பவுலின் எளிய நிலையை குறித்து பார்க்க முடியும். எபிரேயர்ல நீங்க பார்க்கும்போது பரிசுத்தவான்களின் வரிசை என்னன்னு சொன்னா, தாழ்மையோடு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சேர்த்து வைக்கிற எண்ணம் வர மாட்டாங்க, கொள்ளையிட ஒப்பு கொடுப்பாங்களாம். எபிரேயர் 11:34. தேவ பிள்ளைகள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவருடைய கிருபை இருந்தா போதும், அவருடைய நடத்துதல் இருந்தா போதும், அவருடைய வார்த்தை இருந்தா போதும். யார் இருக்கட்டும் இல்லாத இருக்கட்டும், பணத்தை வச்சு வாழ்ந்துட முடியுமா? முடியாது. பேங்க்ல நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு, வீடு ஃபுல்லா பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா நிம்மதியா இருந்துட முடியுமா? ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்த உடனே அவுட். அது இல்ல. அப்ப தேவனோடு இருக்கிறவர்கள், தெய்வத்தை தரித்து கொண்டவர்கள், இந்த பூமிக்குரிய பொருளாதாரம் எனக்கு தேவைதான், அதுதான் என் வாழ்க்கை என்று சொல்வதற்கு அதன் மீது முழு நாட்டம் வைத்து வாழ மாட்டார்கள், கொள்ளையிட ஒப்பு கொடுத்தார்கள் என்று அந்த வாக்கியம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஏசாயா 57:15 நீங்க பாத்தீங்கன்னா, பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் அவர் என்ன பண்றாரா? வாசமாய் இருக்கிறார். எளிமையான மனம், தாழ்மையான இருதயம், அப்படிப்பட்டவங்க கிட்ட அவர் வாசமாய் இருப்பார். நீதிமொழிகள் 3:34, நீதிமொழிகள் 3:34, 1 பேதுரு 5:5 இந்த வாக்கியங்களை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன செய்யும் தெரியுமா? யார் இந்த எளிமையான தாழ்மையான நிலையில் இருக்காங்க, அவர்களுக்கு கிருபை மேல கிருபை கிடைக்கும். யார தேவன், நீங்க பாருங்க, ஜெபிக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த ஜெபிக்கிறவன் எளிமையாய் இருப்பான், தாழ்மையாய் இருப்பான். நடிக்க தெரியும், நடிக்க மாட்டான். ஏன்னா வேஷம் கலைன்னு அவருக்கு தெரியும். பேதுரு ஒரு முறை ஆண்டவர் அந்த படகுல ஏறினாரு, அழைப்பு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. அவர் நல்ல திறமசாலி தான். அந்த ஆண்டவரை அறிந்த பின்பு, தெய்வீக அற்புதத்தை கண்ட பின்பு, லூக்கா 5:8 பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு பாவியான மனுஷன். இதான் தாழ்மை. அப்ப தாழ்மை உள்ளவன், எளிமை உள்ளவன் என்பது தன்னை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஜெபம் கொடுக்கல, இது என்ன, எனக்கு ஒரு பைபிள் படிக்க வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு என்ன அவங்களே பாடுறாங்க, பாட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஏன் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா, நான் கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எளிமையாய் தாழ்மையாய் இருக்கிறவர்கள் கிடைச்சா வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம், இல்லைன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பக்குவம் உள்ளவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இவர்கள் தான் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். ஆமென். இது குறித்து இன்னும் ஏராளமான காரியத்தை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில தொடர்ந்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்திலே 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து தியானித்து பார்த்தால், அநேக பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்து உரைக்கிறதை தன்னுடைய வாய்மொழியாகவே அவரே சொல்லியிருக்கிறார். பாக்கியவான்கள். உலகத்திலே நாம் சொல்லுகிற காரியம் என்ன? அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தால் பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். உயர்ந்த ஸ்தலத்துக்கு சென்று விட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். பணம் படைத்தவர்களை பாக்கியவான்கள் சொல்வார்கள். பலன் உள்ளவர்களை பார்த்து
பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அதற்கு மாறுபட்டதாகவே பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறதை இந்த 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வரைக்கும் நிதானமாக வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாய்மொழியாகவே யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதில் முதலாவதாக அவர் 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதனுடைய பலனாக, அதனுடைய வெகுமதியாக ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் என்பதை கூடவே சேர்த்து சொல்வார். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் மாத்திரம் சொல்வது கிடையாது. அதனுடைய பலன் என்ன, அந்த பாக்கியம் என்ன, அந்த பாக்கியத்துடைய பலன் என்ன என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஒரு பெரிதான ஒரு காரியம் பரவலாக இருப்பது என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் செல்வந்தவர்கள், செல்வாக்கு உடையவர்கள், சமய தலைவர்கள், ஆட்சி செய்கிறவர்கள் போன்றவர்கள் உலகத்திலே பாக்கியவான்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது. இவர்கள் மரித்த பிறகும் தேவனுடைய மறு உலகத்திலும் இவர்களே பெரியவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணிவிட முடியாது, கூடாது. ஏன் என்று சொன்னால் அதற்கு உதாரணமாக ஆவிலே எளிமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன் நரகத்திலே தள்ளப்படுகிறதை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாய்மொழியாக நடந்த காரியத்தை, ஒரு காரியத்தை சொல்வாரு. லூக்காவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஐஸ்வர்யவானை குறித்தும் ஏழை லாசருவை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை குறித்து 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்தனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாக அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகிலே கிடந்தான். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாய்மொழியாக ஒரு காரியத்தை, இது ஓமை அல்ல, இது நிகழ்ச்சி ஒன்றை தெளிவாக சொல்லுகிறார். ஆகையால இதில் சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வரனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அவன் வாழ்க்கையில எளிமை இல்லை, அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை, அவன் தேவனை தேடாத வாழ்க்கை, எளிமையில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன் ஆடம்பரமாய் வாழ்கிறான். ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான். அவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஆடம்பரமாக வாழ்கிறான். ஆனா வேதம் சொல்கிறது 21ஆம் வசனத்திலே, அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தான் பசியார அந்த ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. லாசர் எப்படி இருந்தான் என்பதை 20ஆம் வசனம். லாசர் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாக அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உணவு எப்படி என்று சொன்னால், அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடும் பொழுது மேஜில் விழுகிற துணிக்கைகளை அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 2 பேருடைய நிலைமை ஆண்டவர் எடுத்துரைத்த பிறகு அந்த ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான், லாசரும் மரிக்கிறான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் எங்க போகிறான்? வசனம் சொல்லுது, பின்பு அந்த தரித்தன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் செய்யப்பட்டான். அப்போ 2 பேரும் மரணத்தை சொல்லுகிறார்கள். மரணத்தை சொல்லி எளிமையாய் வாழ்ந்தவன், ஆவியிலே எளிமையாய் வாழ்ந்தவன், சாட்சியாய் வாழ்ந்தவன், பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், தேவனை தேடினவன், அவன் அடக்கம் செய்யப்பட்ட மரித்த பிறகு அவனை அடக்கம் செய்யும்படியாய் தூதர்கள் இறங்கி வந்தார்களா? ஆனா ஐஸ்வர்யன் மரித்த பிறகு அடக்கம் செய்யப்பட்டான் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஐஸ்வர்யனுடைய நிலைமை பூமியிலே ஆடம்பரமாய் வாழ்ந்தான், செல்வாக்காய் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை உலகத்தில் அவனுடைய பணபலம், செல்வாக்கு, படைபலம் எல்லாமே இருந்தது. ஆனா நரகத்திலே ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் கெஞ்சுகிறதை பார்க்க முடிகிறது. இது நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். இன்னைக்கு ஆவிலே எளிமை இல்லாதபடி பரலோக ராஜ்யத்தை இழந்துவிடக் கூடும். ஏனென்றால் தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், எங்களோடு உட்பட்டு சொல்லுகிறேன்,
நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆவியிலே எளிமை இருக்க வேண்டும். நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கணும். பாருங்க, ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. ஏழ்மை என்பது வேதத்தில் நமக்கு இல்ல, ஆனா எளிமையாய் வாழணும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் நம்ம எல்லாமே இருக்கும், ஆனா அவைகள் எல்லாம் வெறுத்து தள்ளி வைத்து கர்த்தருக்காக நாம் எளிமையாக்கி கொண்டு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் அன்று மலை பிரசங்கத்தின் வழியாக சீஷர்களுக்கும் அங்கு இருக்கிற திரளான மக்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், அவர் பரலோக ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்து இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் அங்கு யார் பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்து அழகாக ஒரே ஒரு வார்த்தையிலே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்குரியது, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அழகாக சொல்லி இருக்கிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவியிலே எளிமை உள்ள வாழ்க்கை, தாழ்மை உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. நம்ம எல்லாமே இருக்கும், நாம் இல்லைன்னா அதுக்காக நாம் தரித்திரம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த வைத்துக் கொண்டு ஆடம்பரமாய் வாழ்வதை விட ஒரு ஆவியிலே எளிமையாய் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை, ஏன்னா என்னத்தான் ஆஸ்தி சேர்த்தாலும் மனுஷன் உலகம் முழுவதையும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஏன் என்ன? நம்முடைய வாழ்க்கையில எளிமையான வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா, தாழ்மையான வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா, விட்டு கொடுக்கிற வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அந்த ராஜ்யத்தை இழந்து விடக்கூடும். அதனால ஆண்டவர் தெளிவாக சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றி வந்த திரளான மக்களுக்கு சொல்றார், ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப நம்முடைய ராஜ்யத்தை நம்ம கரத்தில் தான் இருக்குது, நாம் வாழ்கிற முறையில் தான் இருக்கிறது. நாம் தாழ்மையா வாழும் பொழுது அந்த ராஜ்யம் நம்முடையது. அப்ப நம்ம வாழுற வாழ்க்கை தான் நம்மள அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நடத்த போகிறது என்பதை இயேசு பிரசங்கிக்க ஆரம்பித்ததிலே அவர் சொல்லி இருக்கிறார். இதை குறித்து இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கேட்க போகிறோம். இந்த எபிசோடின் கடைசியான மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னியை கன்க்ளூட் பண்ண போறாங்க. ரொம்ப ஆச்சரியமா சில காரியங்களை கேட்க போகிறோம். நேரடியா இப்போ அவருக்கு நம்ம கொடுப்போம். 3வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற அந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியில் எளிமை என்ற அந்த பதத்தை வேதத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? பல இடங்களிலே எளிமை என்ற வார்த்தையில சிறுமையும் எளிமையான என்ற வார்த்தை தான் வேதத்துல அதிகமாய் சொல்லப்பட்டுள்ளது. அந்த எளிமையோடு கூட சிறுமை என்ற வார்த்தை தான் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே சிறுமையும் எளிமையும் ஆன என்ற அந்த வார்த்தை சற்று ஆழமாய் பார்க்கும் பொழுது, உதாரணமா கொஞ்சம் பெரிய பணக்காரன் அல்லது வசதி உள்ளவன், எல்லா வசதிகளும் அவனுக்கு இருக்கும் பொழுது சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னு நடந்து வந்தா எல்லாரும் சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன், எவ்வளவு சிம்பிளா வரான் பாருங்க. அது மட்டும் இல்லாம அதை வேற மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப எளிமையான மனுஷன் அப்படின்வாங்க. எல்லாமே இருந்தும் அதை வெளியில காட்டி கொள்ளாதபடிக்கு தாழ்மையோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் தான் எளிமையான அனுபவம். எல்லாம் இருக்குயா, ஆனாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, முடியும், எல்லாம் எனக்கு தகுதி இருக்கு, அது எனக்கு தகுதி ஆயிராது சொல்றாரு இல்லையா? அதுதான் எளிமை. அப்போ அந்த எளிமையானவன் தான் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ பரலோக ராஜ்யம் எளிமையானவர்களுக்கு மட்டும் அல்ல, அந்த எளிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரை சொல்லுகிறார். அதை குறித்து அதே மத்தேயு 19வது அதிகாரம் 14வது வசனத்தை சற்றே வாசித்து பார்த்தால், அந்த பரலோக ராஜ்யம் யாருடையது? அப்ப எளிமை என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு எளிமை என்பதை அந்த இடத்துல ஆழமாய் நாம் சிந்திக்க முடிகிறது. 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இங்க பாருங்க, எளிமையானவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா சிறு பிள்ளைகளுடையது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எளிமையானவன் எப்படி இருப்பான்? அவனுடைய குணங்கள் எல்லாம் சிறு பிள்ளையின் குணத்தை போல இருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஒரு குழந்தையை போல இருக்கும். அப்போ அந்த குழந்தை கபடற்றதா இருக்கிறது போல
கபடற்ற ஒருவனாய் அவன் இருக்கும்போதுதான் அவனை எளிமையானவன் என்று சொல்ல முடியும். அப்போ அப்பேற்பட்டவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இததான் நம்ம வேதத்திலே உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவானை குறித்து யார் பாக்கியவான் என்பதை அங்கே அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்துல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அப்ப அந்த பாக்கியவான குறித்து அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. பாக்கியவான பார்த்து, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லையா? உனக்கு நிகர் யாருமே இல்ல. ஏன்னு கேட்டா நீ பாக்கியவான் என்று சொல்லி அங்கே வசனம் இருக்குது. அப்பேற்பட்டவர்களுக்குதான் இந்த பரலோக ராஜ்யம். அப்போ இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம தொடர்ந்து பார்க்க போகிற சில காரியங்களை பார்த்தால், யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அப்போ யார் பாக்கியம் உள்ளவர்கள், யாருக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார் என்பதை நம்ம வரிசையா பார்க்க போகிறோம். உதாரணமாக சிலர் சொல்லுவாங்க, பணம் இருந்தா நல்ல செல்வாக்கு உள்ளவன் அவன் பாக்கியவான் என்று சொல்வார்கள். அல்லது பதவி இருந்தா போதும், சும்மா இங்க இருந்தவன் இப்ப இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்துட்டான், அவன் பாக்கியவான் அப்படின்னுவாங்க. ஆஸ்தி இருந்தா பாக்கியவான் சொல்லுவாங்க. இப்போ யார் ஆசீர்வாதம் பெற முடியும், அப்போ யார் பாக்கியவானா இருக்க முடியும், யாரை தேவன் ஆஸ்வதிக்க போகிறார் என்பதை இங்க ஒரு பட்டியலாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம இங்க 3வது வசனத்துல பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னவர் அதே வார்த்தையை மறுபடியும் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு 10வது வசனத்துல? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்க ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது ஆரம்பத்துல பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லிட்டு மறுபடியும் கடைசியிலும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ அவர் முக்கியப்படுத்துவது என்னன்னு கேட்டா பரலோக ராஜ்யம். ஆகவேதான் மத்தேயுல மட்டும் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி 18 முறை சொல்லப்பட்டிருந்தது. வேறு எங்குமே வேதத்துல பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை சொல்லல. ஆனா பரலோகம் என்ற வார்த்தை இருக்கிறது, பரலோகத்தில் என்ற வார்த்தையும் இருக்குது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு அப்படின்ற வார்த்தை நிறைய இருக்கு. அப்போ பரலோகம் என்ற வார்த்தை அதிகமா இருந்தாலும், பரலோகத்தில் என்ற வார்த்தை அதிகமா இருந்தாலும், அந்த பரலோக ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை மத்தேயுல மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் 18 முறை மத்தேயு சொல்றாரு. ஏன்னு கேட்டா ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு பெரிய அதிபர் யாருங்க? ராஜா. அப்போ மத்தேயு என்ன செய்யறாரு? தன்னுடைய புத்தகத்துல இயேசு என்ன செய்யறாங்க? ராஜாவாய் அறிமுகப்படுத்துகிறது நிமித்தமாய் அந்த பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. அந்த பரலோக ராஜ்யத்துல நாம தங்க போகிறோம், அந்த பரலோக ராஜ்யத்துல நிலைத்திருக்க போகிறோம் என்பதை மத்தேயு என்ன பண்றான்னு கேட்டா 18 முறை பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு லக்ஸுரி லைஃப்னு சொல்லாம சிம்பிள் லைஃபா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டாலும் அந்த ஆஸ்வாதத்தை வெளிப்படுத்தாம சிம்பிளா, அப்போ அதை சுருக்கமா சொன்னாக்கா ரொம்ப சிம்பிளா எளிமையாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாமே கொடுக்கிறவர் யார்? வசனம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தேவன் நமக்கு கொடுத்தாலும் நாம எளிமை உள்ளவர்களா இருந்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த பேரின்பத்தை அடைய முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எளிமை உள்ள வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் இருப்போம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் பேறு பெற்றவன். யார் பேறு பெறப்போகிறான் என்று வேதத்திலே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக பாக்கியவான்களாய் இருக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அங்கே கொண்டு போய் நம்மை சேர்க்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு தேவனோடு கூட இருந்த ஒரு சீடன். நீங்க லூக்கா மார்க்க பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. யோவான் இருக்கிறார்.
யோவான் சொல்லாத காரியங்கள் எல்லாம் மத்தேயு சொல்லியிருப்பார். மத்தேயு இல்லாத இடங்களில் எங்கெல்லாம் யோவான் இருந்தாரோ அதெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப துல்லியமாய் அவர் எழுதி வைத்திருப்பார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க போதகர் சொல்லும் பொழுது 18 இடங்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லும் போது கூடவே இருந்து கவனித்த மத்தேயு அதை ரொம்ப அழகாய் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி ரொம்ப அழகாய் அது எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது வசனத்தை தான் யார் பாக்கியவான் என்பதை இந்த 3ஆம் வசனத்தில் வரக்கூடிய காரியத்தை நாம் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து இவைகள் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. அடுத்து சொல்ல போகிற காரியங்களை நாம் கேட்க போகிறோம். எனவே இந்த எபிசோடு ஒரு முடிவுக்கு வருகிறது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. ஆகியால் எளிமையான ஒரு வாழ்க்கை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். இதோடு கூட இந்த எபிசோடு ஒரு நிறைவு பெறுகிறது. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.